இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு விரல் போனால் கூட நம்ம தாங்கிக்க மாட்டோம். யாரும் பொண்ணு கொடுப்பாங்களா, ஒரு விரல் தாங்க இல்லை, அந்த பொண்ணு கொடுப்பாங்களா, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பையனுக்கு வண்டியை வாங்கி கொடுத்து ஆளே இல்லாமல் நிர்பந்தமாக பண்ணிடும். நிறைய வண்டிகள். அடுத்து இன்னொரு கவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேரிகள். இப்போ இந்த நம்ம பெண்கள் எல்லாமே அந்த பரதா போடுறாங்களா, அது சிக்கிக்குது. போன வாரம் ஒரு ஆக்ஷன் பார்த்தேன், பரதா போட சிக்கிக்குது. அப்போது நம்ம எல்லாமே கவனமாக இருக்கணும். ஒரு சைடு வந்து சேரி காட்டுறது, இன்னொரு சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்காது. அப்போ ஒன்று சேரி காட்டு இருக்கிற இடத்துல ஒன்று பாக்ஸ் மாட்டணும், இல்லை அந்த இடத்த ஏதாவது கவர் பண்ணணும். அந்த இடத்துல ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போகிறாங்க, அந்த அம்மா அப்படியே புடவை மாட்டி இருந்து இருந்து இது எல்லாமே. ஒரு டூ வீலர் ஓட்டிட்டு போகிறாங்க, சைட் ஸ்டாண்டு சரியாக எடுக்காமல் இருந்தார், சைட் ஸ்டாண்ட் ரேஸ் இடித்தவுடனே போய் போரில் இருக்கிறாரு. ஒரு டிராக்டரில் நம்ம மாதவூரில் பார்க்கும்போது ஒரு டிராக்டரில் ஒரு குழந்தைய வச்சு டிராக்டர் ஓட்டிட்டு போகிறாரு. குழந்தை சாயின்னு பிடிக்க போகிறாரு, டிராக்டர் போய் மரத்தில் போகுது, அந்த குழந்தை. ஒரு டிரைவர் பின்னால் இறங்கி தான் பிள்ளைய பேரன் விளையாடிட்டு இருக்கு, அந்த அம்மா கட்சி கொண்டு போய் கரைச்சி கொடுக்குது. இவர் பின்னால் எப்பவுமே ரிவர்ஸ் எடுத்து பார்த்து ஒரு மேனுவலாக ஒரு தடவை பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. மேனுவலாக பார்க்க ரிவர்ஸ் எடுக்கிறாரு, பேர குழந்தை வீட்டில் மாட்டியிருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன கவனம் போயிடும். எப்போவுமே ரிவர்ஸ் எடுக்கணும், மேனுவலாக வந்து பார்க்கலாம், ஒன்றுமே இல்லை. ரைட், வண்டி எடுக்கணும். இதுதான் இது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். நம்ம இதில் வந்து எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு ரிவர்ஸ் எடுக்கும்போது ஒரு ஆள் நிற்கணும், பின்னால் நின்று அது கண்கூட பார்த்த ரிவர்ஸ் எடுக்கணும். ஒரு ஸ்டேஷனில் ஒரு டூ வீலர் நிறுத்திட்டு போயிடாரு, அதுக்கு பின்னால் ஒரு லாரியை கொண்டு நிறுத்துறாங்க. உள்ள ஸ்டேஷனில் வாக்குவாதம் நடந்துருக்கு, முடிஞ்ச டென்ஷனில் வராது, அந்த பின்னால் எடுத்துறாரு, அந்த டூ வீலர் ஏறி இது எல்லாமே சர்வசாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான். விபத்துங்கிறது நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாலே நடக்கும். ஒரு தடவை ஒரு டிரைவர் இங்கே இருந்தால் வந்தாருன்னு நினைக்கிறேன். மிடில் இருந்து ஒரு மனநோய் பாதிக்கப்பட்ட அந்த இடையில அந்த தோட்டத்தில் இடையில நம்ம செடி வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு ஆள் இறங்கி வர இந்த ரோட்டில் போனால் ஒரு டிரைவர் ஆக்சிடென்ட், நம்ம டிரைவர் தான் நினைக்கிறேன். அப்போது எங்கே போனாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக போக வேண்டியது, மிதமான வேகத்தில் போக வேண்டியது. அந்த வேகத்தை இதுக்கு தான் நம்ம விபத்தை நிறைய பார்க்க வேண்டியது. டூ வீலரில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் பசங்கள்லாம் 3 பேர் ஏறி போகக்கூடிய ஒரு அவலை. 2 பேருக்கு மேலே போகக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் ஆட்டோ பார்க்குறோம், நாங்களும் பிடிக்கிறோம், உள்ள கூட தான் செய்கிறோம். அதில் பார்த்தா 15 பேர். இது எல்லாமே விபத்துக்கு காரணம். பஸ்ஸு ஓட்டுறது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து நம்ம நேரம் போய் ஒரு டைமிங் கொடுக்கணுங்கிற ஒரு இது இருக்க தான் செய்யுது. டைமிங்கில் நம்ம போய் தான் ஒரு இது இருக்குது. அப்படி இருந்தாலும் நீங்கள் கவனமாக முழு கவனமும் அங்கே தான் இருக்கணும். நம்ம தான் ஃபேமிலியை விட்டுட்டு வரோம், ஒரு ஃபோன் வந்தால் கூட நம்ம யோசிக்கிறோம், வீட்டில் இருந்து கூப்பிட்டுருப்பாங்களோ, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம வந்து பொதுமக்களுக்காக பணியாற்ற வந்திருக்கோங்கிறத நீங்கள் மனசில் வச்சுட்டு ஓட்ட வேண்டியது ஒரு இது. அப்புறம் வந்து நமக்கு இன்னும் சொல்ல போனால் ஓவர்லோடு நாங்கள் நைட்டு முழுக்க செக் பண்ண தான் செய்யணும். ஓவர்லோடு ரொம்ப ஸ்பீடாக வந்து ஓவர்லோடு இடிக்கிறது, மது குடிச்சிட்டு வருது. இதுல இருந்து மது குடிச்சிட்டு எப்படி பிள்ளைங்களாம் ரொம்ப மோசமாக போச்சு. அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பார்த்தா மது குடிச்சா தெருவில் கூட வரமாட்டேன், வாயை குத்திட்டு அப்படியே ஓரத்துலேயே போயிடுவார். அதுதான் நம்ம பார்த்துக்கணும். அப்பா காலங்கள்லாம் பார்க்கும்போது மது குடிக்கிறது ரொம்ப எங்கேயாவது சாராயம் காய்ச்சுவாங்க, குடிச்சிட்டு வருவார், ரோட்டுக்குள்ளேயே வரமாட்டார், அப்படியே மது வாயை குத்திட்டே போயிடுவார். பெரியவங்க பேசினா கூட பேச மாட்டாங்க. அப்படி போனால் காலங்கள்லாம் மாறி இன்னைக்கு காலங்களே மாறி போச்சு. குழந்தைகள் குடிக்கிற மாதிரி, ஸ்கூல் பிள்ளையே குடிக்கிற மாதிரி. அதெல்லாம் கட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் நமக்கு இருக்கு. நீங்கள் சொல்லணும், பிள்ளைய மத இருந்த விடக்கூடாது, பெற்றோரோட மத இருந்தக்கூடாது, பக்கத்து கிட்ட மத இருந்ததுக்கு அனுமதிக்கக்கூடாது. கண்டிப்பாக சொல்லி நம்ம பிள்ளையெல்லாம் திருப்தி வராங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னும் எதிர்வரும் காலங்கள்லாம் இதே மாதிரி சூழலை உருவாக்கி மது குடிக்கக்கூடாதுன்னு ஒரு அரசுடைய சொல்லக்கூடாது. விற்பனை குறைஞ்சி போவோம், அரசாங்க நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும், கலெக்டர் இருக்கும். அதனால் மது அருந்தி விட்டு வாகனத்தை இயக்கக்கூடாது. நாங்கள் கூட அதான் சொல்ல முடியும், மது அருந்தி விட்டு ஒரு வாகனத்தை இயக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப பஸ் சரியா. பேசுறதுக்கு நிறையா இருக்கிறாங்க. ஒரு வாழ்க்கை பாடம் மட்டும் பாடிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். கலையாத கல்வியும் உரையாத வயதும் ஒரு கபடு வரா நட்பும், கங்காத இளமையும் குன்றாத வளமையும் கழுப்பிடி இல்லாதவர்கள் சரியாத மனம் அன்பகலாத பதவியும் தவறாத சந்தனம் நாடாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராகுடையும் போடாத போதும் துன்பமில்லா வாழ்வும் தூய்மையின் பாதத்தில்
தொண்டு இன்பம் கண்டாய் அறிவது மாயினில் ஒரே ஆதி கடவுளின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாக சுகமானி அருள்வாயை அகிறார் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த மேலாளர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற ஆய்வாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் நிபுணர்களும் வருக என்று வரவேற்று வாழ்த்துறை முடிக்கிறேன். பலகற்றும் யாம் என தற்புகழ வேண்டாம், பலகற்றும் யாம் என தற்புகழ வேண்டாம், சிலகத்தோர் கண்ணும் உடரே, சிலகத்தோர் கண்ணும் உடரே, பலகத்தோருக்கு அச்சாணியானதோ சொல்லி. நிறைய படித்தவங்களுக்கு சின்ன அச்சாணி யாருன்னு கேட்டிங்கன்னா குறைய படித்தவங்களாம். நிறைய படித்தவங்களுக்கு அச்சாணி குறைய படித்தவங்க. அதுபோல் நீங்கள் ஓட்டுநர் அவ்வளோ பேருக்கும் பாதுகாப்பாக செயல்படணும்னு சொல்லி எனது உரையை நன்றியுடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து காவல் ஆய்வாளர்